நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த உலகத்திலேயே 2 விதமான ஆபத்துக்கள். ஒன்று தண்ணீர், இன்னொன்று அக்கினி, அதாவது நெருப்பு. தேவனாகிய கர்த்தர் நோவாவுடைய ஜலப்பிரளயம் என்கிற அந்த ஜலப்பிரளயத்திலே முழு உலகமும் அழிவதற்கு அவர் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தண்ணீர். அதே போல இனி ஆண்டவருடைய 2ஆம் வருகை முடித்ததற்கு பிறகு அவருடைய கோபம் அக்கினியாய் பற்றி எரியும். ஏனென்றால் எந்த மனிதர்களாலையும் தண்ணீரையும் அக்கினியையும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. எல்லாவற்றை விட வலிமை பெற்றது தண்ணீரும் அக்கினியும். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இதே போல தண்ணீரும் அக்கினியுமான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கலாம். ஐயோ, என்னால் இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க முடியாது, அதற்கான திராணி இல்லை, இது அழித்து விடும். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, தண்ணீரை போல பிரச்சனையா இருக்கலாம், அக்கினியை போல பிரச்சனையா இருக்கலாம், எதிர்த்து நிற்கவே முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் நிச்சயமாய் அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன்.